I felt like in the Indian dance community, எல்லாரும் அவங்க பபிள்ஸ்குள்ளே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் தூளில் யாராவது டான்ஸ் ஆடினா அவங்க ஹிப்ஹாப் அங்கே பண்ணியிருந்தாங்க. அவங்க கிளாசிக்கல் டான்ஸஸாக இருந்தால் அவங்க ஸ்கூல்ஸில் இருந்தாங்க. ஸோ I wanted to create like a platform where all these people will come together and then perform and like share their art with one another so they can inspire each other and also create more art together in the future. நிறையா ரிஸ்க் எடுத்தோம். 2 ஐட்டம்ஸும் நாங்கள் பண்ணுறப்போ. ஸோ எங்கள் ஐட்டம் ஒரு நாள் இன்னொரு பாட்டுக்கு நாங்கள் ஆடினோம். அதுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி தான் நாங்கள் ஆடினோம். கோஆர்டினேஷன் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்ணு திறந்து பார்க்குறப்போ ஒரு பெரிஃபரல் விஷயம் உங்களுக்கு தெரியும், நம்ம கரெக்டாக ஆடுறோமா இல்லையான்னு. ஆனால் உண்மையிலேயே கண்ணு கட்டிட்டு ஆடுறப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம பண்ணுறதான் ஸ்டெப்பு, நம்ம பண்ணுறதான் டைமிங். எங்கள் 2வது பாட்டு ராவண மாவண்டான்னு நாங்கள் அந்த ஒரு பாட்டுக்கு ஆடினோம். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அக்ரெஷனோட ஒரு கோவத்தோடு ஆடுற மாதிரி காமிக்கலான்னு இருந்தோம். It was quite a big challenge because we had very less time to choreo, we had to sharpen everything and stuff like that, and it was plus a very new concept and a dance style for me, so it was something out of my comfort zone, I would say. So I think I really learned a lot, and yeah, I wouldn't have done it with anyone else. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஆங்கிலம் மியூசிக் வச்சு தான் பண்ணி பார்த்துருக்கேன். ஐ கோயிங் ஃபார் டான்ஸ் பேட்டல்ஸ், பட் இது was something very close to heart because it's தமிழ் இசை and Indian music, so that was something very unique. It's an amazing initiative. இவ்வளோ இளையர்கள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு like different genres, different age group எல்லாரும் வராங்க. இதில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா லைக் இளையர்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நடனத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முயற்சி செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்போது நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளமாக இது இருக்குங்கிற போது ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் திங் ஃபார் த கம்யூனிட்டி. தொடக்க கல்லூரிலையும் உயர்நிலை பள்ளியிலையும் இந்தியன் டான்ஸு சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல மைண்டுக்கு வருது கிளாசிக்கல் டான்ஸ். பட் இப்போ உண்மையிலே நம்ம இன்றைக்கி இப்போ அனிருத் காமிச்ச மாதிரி நம்மளோட தமிழ் டான்ஸிங்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மேல் டான்ஸஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய மேல் டான்ஸஸும் முன் டான்ஸ் பண்ண கற்றுப்பாங்க. இல்லை ஒரு ஆர்வம் இருக்கும். Even though dancers இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் I don't think Singapore like dancers get that much of recognition, which I hope so that they'll get so in the future and future dancers can have a better platform to dance at. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் யூத்ஸ் நம்ம வேலை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமா ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருக்கோம். லைக் இட் இஸ் டஃப் பீயிங் அ யூத் இன் அவர் எக்கானமி, ரைட்? But at the same time, இந்த மாதிரி ஆர்ட்ஸை பர்சூ பண்ணி கொஞ்சம் நம்ம சோலை ஃபீட் பண்ணுறதுக்கு I feel like it's necessary. I think people like me who are slightly older towards the end of their 20s, early 30s, it's our responsibility and our job to create platforms for the youth. And அது பண்ணுறப்போ I think it comes hand in hand and எல்லாரும் சேர்ந்து முன்னேறலான்னு.